வணக்கம். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த இந்த ஒரு பக்க கவிதைய நாங்க படிச்சோம். இது ஞானசரியை தொகுப்பிலிருந்து வந்த ஒரு பாடல். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பக்தி பாடல் மாதிரி தெரியுது. ஆனா கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சா இது ஒரு பெரிய மலை உச்சிக்கு ஏறி போறதுக்கான ஒரு வரைபடம், ஒரு மேப் மாதிரி இருக்கு. ஒரு வரைபடம். ஆமா. முதல் படியான பணிதல்ங்கிற அடிவாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு தத்துவப்படியா ஏறி கடைசியில காணாத காட்சிங்கிற அந்த சிகரத்தை எப்படி அடையறதுன்னு சொல்ற ஒரு வழிகாட்டி. நாம இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. நீங்க சொன்னது ரொம்ப சரி. இது வெறும் பாட்டு இல்ல, ஒரு செயல்முறைக்கான வழிகாட்டி. நம்மளோட நோக்கம் இந்த மேப்ப வச்சு ஒவ்வொரு வரியிலயும் ஒளிஞ்சிருக்கிற பாதையை தேடுறது தான். சரி. பணிதல்னா என்ன, காட்சி காணுதல்னா என்னன்னு வெறும் வார்த்தையா பார்க்காம, அது ஒரு தனி மனிதனோட மனநிலையிலையும் உணர்வு நிலையிலையும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும்னு ஆழமா அலச போறோம். இது வெறும் தத்துவ விவாதம் இல்ல, ஒரு அனுபவ பகிர்வு. ஆமா, நீங்க ஒரு புதிய கண்ணோட்டத்தை தேடினாலும் சரி, இல்ல உங்க அன்றாட வாழ்க்கையில வர்ற மன அழுத்தத்தை கையாள ஒரு புது வழி கிடைக்குமான்னு யோசிச்சாலும் சரி, இந்த உரையாடல் உங்களுக்கு சில சுவாரஸ்யமான திறப்புகளை கொடுக்கும்னு நம்புறோம். ம், சரி, அந்த மலை உச்சிக்கு போற படியே எடுத்து வைப்போம். பாடலோட வரியே ரொம்ப அழுத்தமா ஆரம்பிக்குது. பணிந்து பணிந்து தனிந்தணிந்து பாடுமினோ உலகீர். எதுக்காக பணிந்து அணிந்துங்கிற வார்த்தைகளை 2 தடவை சொல்றாங்க? ஒரு தடவை சொன்னா போதாதா? இதுல தான் மொத்த பயணத்தோட அடித்தளமே இருக்கு. ஒரு தடவை பணிதல்ங்கிறது ஒரு சடங்கு, ஒரு மரியாதை. ஓகே. ஆனா பணிந்து பணிந்துன்னு சொல்லும்போது அது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு, ஒரு நிரந்தர மனநிலையா மாறுது. ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதேதான். அது எதை பணிதல்? நம்மோட நான், நம்மோட அகங்காரம், நம்மோட ஈகோவ இன்னைக்கு நம்ம லெட்டிங் கோ அல்லது சரண்டரிங் கண்ட்ரோல்னு சொல்றோமே, அதுதான் இது. நம்ம வேலை, நம்ம உறவுகள்னு எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நாம நினைக்கிறதால வர்ற மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கான முதல் படி இந்த பணிதல் தான். இது பலவீனம் இல்ல, நம்ம மேல நாமளே சுமத்திக்கிட்ட பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு விடுதலை. வாவ், அது ஒரு அருமையான விளக்கம். ஈகோவில் ஒடுறது ஒரு செயல் இல்ல, அது ஒரு தொடர் பயிற்சிங்கிறது புரியுது. சரி, அப்படி நம்மகிட்ட இருக்கிற அகங்காரத்தை காலி செஞ்ச பிறகு அந்த இடத்துல எதை நிரப்பணும்? அதுதான் அந்த அணிந்து அணிந்து வா, எதை ஆபரணம் மாதிரி அணிய சொல்றாங்க. மிகச்சரியா கேட்டீங்க. நம்ம கிட்ட இருந்து ஈகோவை எடுத்த பிறகு உருவாகிற வெற்றிடத்தை இறைத்தன்மையோட குணாதிசயங்களால நிரப்பணும். ஓ, கருணை, அன்பு, அமைதி, ஞானம் மாதிரியான குணங்களை நமக்குள்ள ஒரு ஆபரணம் மாதிரி திரும்ப திரும்ப அது நம்மளோட இயல்பாவே மாறுற வரைக்கும் அணிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல நம்மகிட்ட இருக்கிற அழுக்க நீக்கி நம்மள சுத்தப்படுத்திக்கிட்டு அப்புறம் அந்த சுத்தமான இடத்துல நல்ல விஷயங்களை நிரப்புற மாதிரி. கரெக்ட். இந்த ரெண்டுத்தையும் செஞ்ச பிறகுதான் பாடவே ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. ஓகே, இப்போ புரியுது. முதல்ல பணிதல் மூலமா நம்மள தயார்படுத்திக்கணும். அப்புறம் இறைத்தன்மைய அணிந்து அந்த தகுதிக்கு வரணும். அதுக்கப்புறம் பாடணும். எதை பாடணும்? அடுத்த வரி சொல்லுது. பரம்பரமே, சிதம்பரமே, பராபரமே, வரமே. இது வெறும் கடவுளோட 4 பேரா, இல்ல இதுக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கா? இது வெறும் பேர் பட்டியல் இல்ல, இது அந்த இறைநிலையோட 4 வெவ்வேறு பரிமாணங்களை நமக்கு உணர்த்துது. முதல்ல பரம்பரம், பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா கடந்து வர்றது. காலத்தை கடந்தது. ஆமா, காணவை கடந்தது, எல்லாத்துக்கும் மூலமானது, ஆதி அந்தம் இல்லாத ஒரு சக்தி. அடுத்தது சிதம்பரம். இது ஒரு ஊரோட பெயர் மட்டும் இல்ல, அதோட தத்துவ பொருள் சித் பிளஸ் அம்பரம். சித் பிளஸ் அம்பரம். சித்னா அறிவு, ஞானம். அம்பரம்னா ஆகாயம், வெளி. ஆக சிதம்பரம்னா ஞானத்தின் வெளி, தி ஸ்பேஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். எல்லைகளே இல்லாத தூய அறிவு. அருமை. அப்போ பராபரம் வரம். பராபரம்னா பரத்திற்கும் பரம், அதாவது நமக்கு தெரிஞ்ச தெரியாத, நம்ம கற்பனை செய்யக்கூடிய எல்லா எல்லைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை, தி அல்டிமேட் டிரான்செண்டன்ஸ். ஓகே. இந்த 3 பரிமாணங்களையும் உணர்ந்த பிறகு கடைசியா சொல்றார் வரமேன்னு. இந்த நிலைய உணர்றது, இந்த மெய்ப்பொருளை அடையறதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய வரம். அதனாலதான் அந்த வார்த்தைகளை அதோட முழு ஆழத்தையும் உணர்ந்து பாட சொல்றார். அதேதான். இறைவனோட தன்மைகளை இப்படி ஒரிக்கிறது பிரமிப்பா இருக்கு. ஆனா வெறும் பேர பாடுறது மட்டும் போதுமா, இல்ல அந்த நிலையை நாமளும் அடையணுமா? ஒருவேளை அடுத்த வரி அந்த பயணத்தை தான் சொல்லுதோ? துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமேன்னு சொல்றாரே.
இப்போதான் நாம மலையோட செங்குத்தான பகுதிக்கு வரோம். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியம். வெறும் பெயர்களை பாடுறது பக்தி. ஆனா அந்த பெயர்கள் குறிக்கிற நிலைய அனுபவமா மாத்துறது தான் ஞானம். இந்த வரி அந்த மாற்றத்தை தான் சொல்லுது. ஹோல்ட் ஆன் ஒரு நிமிஷம். வேதாந்தம், துரியமுடி, சித்தாந்தம், இப்ப நீங்க கொஞ்சம் ஹெவியான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. உண்மை சொல்லணும்னா எனக்கு இது கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி தத்துவங்களை பத்தி அதிகம் தெரியாத ஒருத்தருக்கு இதை கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? நிச்சயமா. ரொம்ப எளிமையா பார்க்கலாம். இத ஒரு சமையல் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். சரி. வேதாந்த சுத்த அனுபவம்ங்கிறது முதல் படி. வேதாந்தம்னா வேதங்களோட தத்துவசாரம். இத ஒரு சிறந்த சமையல் குறிப்பு புத்தகம், ஒரு ரெசிபி புக் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே. அந்த புத்தகத்தை படிக்கிறது அறிவு. ஆனா அந்த குறிப்பை மட்டும் நம்பாம துணிந்து நீங்களே சமையலறைக்குள்ள இறங்கி அதை செஞ்சு பார்த்து அதோட சுவைய நேரடியா உணர்றீங்க பாருங்க. அதுதான் சுத்த அனுபவம். கரெக்ட். அதாவது தத்துவத்தை வெறும் அறிவா பார்க்காம நேரடி அனுபவமா மாத்துறது. ஓகே. A recipe book is theory. Actual cooking is direct experience. இது நல்லா புரியுது. அப்போ துரியமுடி அனுபவம்னா என்ன? அது அடுத்த கட்டம். பொதுவா நமக்கு 3 உணர்வு நிலைகள் தான் தெரியும். முழிச்சிருக்கிறது, கனவு காண்றது, அப்புறம் ஆமா, விழிப்பு, கனவு, அப்புறம் ஆழ்ந்த உறக்கம். இந்த 3 நிலைகளையும் தாண்டி 4வதா ஒரு நிலை இருக்கு. அதுதான் துரியம். அந்த நிலையில நீங்க நீங்களாகவும் இருக்க மாட்டீங்க, உலகமும் இருக்காது. ஒரு தூய உணர்வு நிலை மட்டும் இருக்கும். இந்த துரியம்ங்கிறது ஒரு விளையாட்டு வீரர் இந்த ஜோன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி ஒரு நிலையா, அல்லது ஒரு கலைஞர் தன்னையே மறந்த ஒரு கலையை உருவாக்கும் போது கிடைக்கிற அனுபவம் மாதிரி எடுத்துக்கலாமா? சரியான ஒப்பீடு. அந்த நிலைகள்ல நீங்க நேரத்தையும் உங்களையும் மறந்துடுறீங்க இல்லையா? ஆமா. அது துரியத்தோட ஒரு சின்ன கிளிம்ஸ் தான், ஒரு சின்ன மின்னல் கீற்று மாதிரி. இந்த பாடல் சொல்ற துரியமுடி அனுபவம் என்பது அந்த மின்னல் கீற்ற நிரந்தரமா பிடிச்சு வச்சு அந்த நிலையிலேயே நிலைத்து நிற்பது. அதுதான் அந்த அனுபவத்தோட உச்சம், அதோட முடி. அப்போ இதை இப்படி சொல்லலாமா, வேதாந்தம்ங்கிறது சமையல் குறிப்பு புத்தகம் படிக்கிற மாதிரி, அதாவது தியரி. துரிய அனுபவங்கிறது அந்த குறிப்பை வச்சு முதல் தடவையா சமைச்சு பார்க்கறது, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. அப்போ அந்த சுத்த சித்தாந்தமாய் மாறுறதுனா என்ன? பெர்ஃபெக்ட் அனாலஜி. சுத்த சித்தாந்தம்ங்கிறது நீங்க அந்த சமையல்ல எவ்வளவு கைதேர்ந்து போறீங்க ஜியே, இப்போ உங்களுக்கு அந்த ரெசிபி புக்கே தேவையில்லை. ஓ, நீங்களே ஒரு சொந்த சமையல் குறிப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை வருது இல்லையா? அதுதான் சித்தாந்தம்னா நிரூபிக்கப்பட்ட உண்மை. எப்போ ஒருத்தருக்கு அந்த வேதாந்த அனுபவமும் துரியமுடி அனுபவமும் நேரடியா கிடைக்குதோ அப்போ அந்த தத்துவம்ங்கிறது யாரோ சொன்னதா இல்லாம. ஆமா, யாரோ சொன்னதா இல்லாம தனக்குள்ளேயே மெய்ப்பிக்கப்பட்ட, எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாத தூய்மையான அசைக்க முடியாத உண்மையாக ஒரு பர்சனல் ட்ரூத்தா மாறுது. அருமை. அறிவுல ஆரம்பிச்சு அனுபவமா மாறி கடைசியா அதுவே நம்மளோட அசைக்க முடியாத உண்மையா மாறுற ஒரு முழுமையான பயணம் இது. ஓகே, இப்ப நாம பாதி மலை ஏறிட்டோம், அந்த உச்சத்தை அடைஞ்சாச்சு. அங்க இருந்து பார்க்கும்போது அந்த காட்சி எப்படி இருக்கும், அந்த அனுபவத்தோட தன்மை என்ன? அடுத்த வரிகள் அதைத்தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். தனிந்த நிலை பெருஞ்சுகமே, சமரசசன் மார்க்க சத்தியமே, இயற்கை உண்மை தனிப்பதியே. ஆம், உச்சியிலிருந்து தெரியும் காட்சி இதுகா. அந்த அனுபவத்தோட குணாதிசயங்களை இங்க விவரிக்கிறார். முதல்ல தனிந்த நிலை பெருஞ்சுகமே. அது ஒரு ஆரவாரமான கிளர்ச்சியான சந்தோஷம் இல்ல. அப்படியா? ஆமா, மனம், உடல், உணர்ச்சிகள்னு எல்லாத்தோட அலைகளும் சலனங்களும் முழுசா அடங்கி தனிந்த ஒரு பூரண அமைதியான நிலையில கிடைக்கிற பெருஞ்சுகம், அதாவது பேரின்பம். ஒரு நிமிஷம். தனிந்த நிலைங்கிற வார்த்தை ஒரு விதமான சலிப்பு அல்லது எதுவுமே இல்லாத வெறுமை மாதிரி கேக்குது. How can a state of calmness also be a state of great bliss? Aren't they contradictory? அமைதியா இருக்கிறது எப்படி பேரின்பமா இருக்க முடியும்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நாம சுகம்னா என்ன நினைக்கிறோம்? நமக்கு பிடிச்ச ஒண்ணு கிடைச்சா வர சந்தோஷம். சரி. ஆனா அந்த சந்தோஷம் அந்த பொருள் போன உடனே போயிடும். அது நிலையானதில்ல. ஆனா இங்க சொல்ற பெருஞ்சுகம் அப்படிப்பட்டது இல்ல. அது எதையும் சார்ந்து வர்றதில்ல. ஓஹோ. எல்லா ஆசைகளும் போராட்டங்களும் சலனங்களும் அடங்கும்போது நம்மளோட இயல்பான நிலையே ஆனந்தம்தாங்கிறத உணர்றது. ஒரு கொந்தளிக்கிற கடல் அமைதியான பிறகு அதோட உண்மையான ஆழமும் விசாலமும் தெரியுது இல்லையா? ஆமா. அந்த மாதிரி மனசோட கொந்தளிப்பு அடங்கும்போது தான் உள்ளுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த பேரின்பம் வெளிப்படுது. That makes sense. Is not happiness from something, but the happiness of just being. சரி, அடுத்தது சமரச சன்மார்க்க சத்தியம். சமரசங்கிற வார்த்தை கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில நல்லது கெட்டது சரி தவறுன்னு நம்ம பாகுபாடு பார்க்காம இருக்க முடியுமா?
Does this philosophy ask us to become indifferent to injustice? இல்ல, கண்டிப்பா இல்ல. இது உலக வியாபாரத்தை பத்தினது இல்ல, இது ஆன்மீக பார்வைய பத்தினது. சரி. சமரசம்னா அடிப்படை உண்மையில எல்லாமே ஒண்ணுதாங்கிறத உணர்றது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், நான் மற்றவர், நல்லது கெட்டதுங்கிற இரட்டை பிரிவினைகளை கடந்து எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒரே மெய்ப்பொருளை பாக்குறது. அப்போ இது அநீதிக்கு கண்மூடிட்டு போறதில்ல. இல்ல, ஆனா வெறுப்பின் அடிப்படையில செயல்படாம எல்லாருமே ஒரே சக்தியோட வெளிப்பாடுங்கிற புரிதலோட செயல்படுறது. அதுதான் சன்மார்க்கம், நேரிய பாதை. ஓகே, அந்த பார்வை கோணத்தை புரிஞ்சுக்க முடியுது. கடைசியா இயற்கை உண்மை தனிப்பதி, இதுக்கு என்ன அர்த்தம்? பதினா தலைவன், தனிப்பதினா ஒப்பற்ற நிகரற்ற தலைவன். அந்த மெய்ப்பொருள் யாராலையும் உருவாக்கப்பட்ட செயற்கையான கடவுள் இல்ல, அது இயற்கை உண்மை. அது இயற்கையாகவே இயல்பாகவே மெய்ப்பொருளாக எல்லாத்துக்கும் தலைவனாக விளங்குகிறது. அப்போ அந்த உச்சகட்ட அனுபவம் அமைதியானது, பேரின்பம் தருவது, சமத்துவ நோக்கம் கொண்டது, அதுவே இயற்கையான மற்றும் உண்மையானது. மிக சரியா சொன்னீங்க. சரி, இவ்வளவு ஆழமான நிலைகளை விவரிச்சாச்சு. பணிவுல ஆரம்பிச்சு தத்துவத்தை அனுபவமா மாத்தி அந்த அனுபவத்தோட தன்மையும் சொல்லிட்டார். இது கேட்கவே ஒரு பெரிய சாதனை மாதிரி தெரியுதே. இது அடையறதுக்கான வழி என்ன? அந்த கடைசி வரிதான் இந்த மொத்த பயணத்துக்கான திறவுகோள்னு நான் நினைக்கிறேன். என்று கனிந்து உள்ளத்தே கனிந்து நினைந்துரைத்திடில் அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே. அப்சல்யூட்லி. இதுதான் இந்த பாடலோட கிளைமேக்ஸ். இவ்வளவு நேரம் நாம விவாதிச்ச அத்தனை தத்துவங்களையும் அனுபவ நிலைகளையும் என்று கனிந்து, அதாவது இதோட மகத்துவத்தை மதிப்ப அறிவால் உணர்ந்து எடை போட்டு தெரிஞ்சுக்கொண்டு, அப்புறம் உள்ளத்தே கனிந்து, இது மிக மிக முக்கியமான வார்த்தை. ஆமா, வெறுமனே புத்தியால இன்டெலெக்டால மட்டும் சிந்திக்கிறதில்ல. ஒரு பழம் எப்படி உள்ளுக்குள்ள இருந்து பழுத்து கனியுதோ அந்த மாதிரி இதயத்துல அன்புடனோ பக்குவத்துடனோ மனம் கனிந்து. அந்த கனிதல்ங்கிற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. அறிவும் உணர்வும் ஒன்னா சேர்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த கனிந்த இதயத்தோட நினைந்து உரைத்திடல், அந்த தத்துவங்களை ஆழமா சிந்திச்சு அத வாய்விட்டோ அல்லது மனசுக்குள்ளேயோ உச்சரிச்சா போதும். நான் பல வருஷமா இதை படிச்சிருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் இந்த உளத்தே கனிந்துங்கிற வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணும். நாம எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் இதயம் திறக்கலைன்னா அந்த ஞானத்துக்கு அர்த்தமே இல்லை. இட்ஸ் a பியூட்டிஃபுல் ரிமைண்டர். சரி, அப்படி அறிவும் கனிந்த இதயமும் ஒன்னா சேர்ந்து உச்சரிச்சா என்ன நடக்கும்? அதற்கான பதில் தான் நம்மை ஆச்சரியப்படுத்துது. அப்படி செஞ்சா கொஞ்ச நாள்ல இல்ல, படிப்படியா இல்ல, அப்பொழுதே, a very powerful word, அந்த கணத்திலே உடனடியாகவா? ஆமா. இதுவரை நம்மளோட 5 புலன்களால பார்க்க முடியாத உணர முடியாத மெய்ஞான உண்மைகள்ங்கிற காணாத காட்சிகள் எல்லாத்தையும் கண்டுகொள்ளலான்னு சொல்றார். இது ஒரு உடனடி மாற்றம், ஒரு ஞானோதயம். அந்த நொடியிலேயே மாற்றம் நிகழும் என்பதுதான் இதன் சாராம்சம். அப்போ இது ஒரு நீண்டகால திட்டமில்ல, ஒரு உடனடி சாத்தியம். அதேதான். அப்போ இந்த முழு பாடலையும் தொகுத்து பார்த்தால் இது வெறும் இறைவனை போற்றும் பாடல் மட்டுமல்ல, நம்ம அகங்காரத்தை விடுற அடிவாரத்துல ஆரம்பிச்சு இறைவனின் தன்மைகளை நமக்குள்ள உணர்ந்து தத்துவ அறிவை நேரடி அனுபவமா மாத்தி அந்த அனுபவத்தோட உச்சத்தை அடைந்து இவை எல்லாத்தையும் அன்பு நிறைந்த இதயத்துடன் சிந்தித்து உச்சரித்தால் அந்த மெய்ஞானம்ங்கிற சிகரத்தை உடனடியாக அடையலாம்னு ஒரு முழுமையான வழிகாட்டுதல தருது. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு மையக்கருத்து அறிவிற்கும் அனுபவத்திற்கும் புத்திக்கும் இதயத்திற்கும் உள்ள இணைப்பு தான். சரி, வெறும் புத்தக அறிவோ அல்லது தத்துவ விவாதமோ மட்டும் மெய்ஞானத்தை தராது. அதே சமயம் வெறும் குருட்டு நம்பிக்கையும் முழுமையான பாதை இல்ல. இங்க அவர் சொல்றது தத்துவத்தை முதல்ல கனிந்து, அதாவது அறிவால் மதிப்பிட்டு, பிறகு இதயம் கனிந்து அதை உச்சரிக்கும் போதுதான் அது வெறும் வார்த்தையா இல்லாம சக்தியா மாறி புலன்களுக்கு அப்பாற்பட்ட காட்சிகளை காட்டுது. அறிவும் அன்பும் செயலும் ஒரே புள்ளியில இடையும் போதுதான் அந்த முழுமை கிடைக்குது. சரியா சொன்னீங்க. இந்த உரையாடலோட இறுதியில நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். இந்த பாடலில் குறிப்பிடப்படும் காணாத காட்சிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எதை குறிக்கலாம்? அது ஒரு புதிய தெளிவா, இதுவரை கிடைக்காத மன அமைதியா, அல்லது இந்த உலகை பார்க்கும் ஒரு முற்றிலும் புதிய கண்ணோட்டமா? உங்கள் அன்றாட வாழ்வில் எதை பணிந்து, அதாவது எந்த அகங்காரத்தை அல்லது பிடிவாதத்தை கைவிட்டு, எதை அணிந்து, அதாவது எந்த நல்ல குணத்தை உள்வாங்கிக் கொண்டு இந்த ஞானப் பயணத்தை நோக்கி நீங்க ஒரு சிறிய அடியை எடுத்து வைக்க முடியும்?